மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி வந்து இங்கே ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சோகமாக இருக்காங்க. ராஜேஷ் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவள் சொன்ன மாதிரி விஜயை பழி வாங்கிட்டாலோ, இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மல்லிக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு பக்கம் விஜய் வேலைக்கு போய்ட்டு வரும்போது மல்லிகிட்ட எப்படியாவது நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி மல்லிப்பூ வாங்கி அவருடைய டிஃபன் பாக்ஸ் வச்சு எடுத்து வராங்க. இன்றைக்கி நைட்டு போயிட்டு இந்த மல்லிப்பூ கொடுத்துட்டு மல்லிகிட்ட தான் மனசில் என்னெல்லாம் இருக்குது, தனக்கு என்னெல்லாம் ஆசை அப்படிங்கிறத எல்லாத்தையும் மல்லிகிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு விஜய். முடிவு பண்ணி வீட்டுக்கும் வராங்க. மல்லி இங்கே என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மல்லி வந்துட்டு போனதுக்கப்புறமா நம்ம ரஞ்சிதா போயிட்டு ராஜிக்கிட்ட பேசுகிறாங்க. ராஜிமா, நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை ராஜிமா. நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணியிருக்கீங்க? கதிரேஷ் அங்கிள் நமக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் என்னன்னா அதை கூப்பிட்டு மல்லிகிட்ட போய் சொல்லிட்டீங்க. மல்லி இப்போது உஷாராகிட்டு விஜய் மாமாவை காப்பாற்றிட மாட்டாளா? நாம் எப்படி அப்புறம் பழி வாங்க முடியும்? சொல்லுங்கள் ராஜிமா, நீங்கள் என்ன தான் யோசிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ ரஞ்சிதா, இன்னமும் உனக்கு புரியல? நீ என்ன சொல்கிறது தெரியலப்போ. கதிரேசன் நமக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே வாய்ப்பை பயன்படுத்தி நான் போடுற இந்த கோலில் கண்டிப்பாக நாம் திட்டம் போடுறது எல்லாமே நடக்க போகுது. என்ன ராஜிமா சொல்கிறீங்க? அதான் ரஞ்சிதா, இப்போது நான் மல்லியை கூப்பிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கான்ல, ஆமாம், அவள் மட்டும் கையெழுத்து போட்டுட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், வெண்பாவை அவள் கூட விட்டுருவேன்னு சொன்னேன், அதாவது விஜய் கூட. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ண போகிறோன்னா, மல்லியை எப்படியாவது உருட்டி மிரட்டி வெண்பா விஜய் கூட வாழணும் அப்படின்னா நீ விஜய் விட்டு போயிடுன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்க போகிறேன். அவளும் ஒரு வழி இல்லாமல் வெண்பா விஜய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவா. ஏன்னா அவளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அதை மட்டும்தான் ஒரே வழி. அப்படியே ஒதுங்கி போயிட்டானா அப்புறம் விஜய் என்ன பண்ணுவான்? வேறு வழியே இல்லாமல் நடுத்தல நிற்பான். விஜயால் என்ன பண்ணதே தெரியாது. அந்த நேரத்தில் நான் விஜயை கூப்பிட்டு, சரி வா தம்பி, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒன்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாம் ஆசைப்பட்ட மாதிரி விஜயை உனக்கு புருஷனாக ஆக்கிடுவேன். இதுதான் என் திட்டம் ரஞ்சிதா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டது ரஞ்சிதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ராஜிமா, உண்மையாவா? ஆமாம் ரஞ்சி, அதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்கேனே. ஸோ ஒரே கல் ரெண்டு மாங்கா, மல்லியும் நம்ம பிரிச்சிடலாம், அதே மாதிரி விஜயவும் கூட சேர்த்து வச்சிடலாம். எப்படி, ஓகேவா? ராஜிமா, சூப்பர் ராஜிமா, நான் கூட யோசிச்சவங்களை பற்றி, ஆனால் நீங்கள் வேற லெவல் ராஜிமா, செம்மையாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு ரஞ்சிதா ராஜியை புகழ்ந்து பேசுகிறாங்க. ராஜியும் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மல்லி முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நாம் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஏன்னா விஜய்க்கு என்னை விட வெண்பானா உயிர். நான் இல்லாமல் கூட கண்டிப்பாக இருந்துருவார், ஆனால் அவருடைய பொண்ணு இல்லாமல் கண்டிப்பாக விஜயால் இருக்க முடியாது. அதனால் நாம் விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக விஜய் அப்போ தான் நைட்டு வராரு. வந்துட்டு மல்லிக்கிட்ட, மல்லி இந்தா மல்லி அப்படின்னு பேக்கை தராங்க. தந்துட்டு, மல்லி அதில் டிஃபன் பாக்ஸில் என் மனசே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாரு மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி யோசிச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளே மல்லிப்பூ இருக்குது. இங்கே விஜய் பார்த்தா விஜய் மூஞ்சிலாம் அப்படியே காதல் பிரகாசமாக எரியுது. அதை பார்த்தது மல்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நாளாக இதை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்போல்லாம் விஜய் என்றது வந்து பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து பேசும்போது நான் விஜய் விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எங்கேருந்து போயிட்டாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இணைது தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் மல்லிகிட்ட சொல்கிறோம், ஆனால் மல்லி அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் அமைதியாக போகிறாளே, என்னவா இருக்கும்? ஒருவேளை கோவமாக இருப்பாளோ? இவ்வளோ நாள் சொல்லாமல் இன்றைக்கி வந்து சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும், எப்படி நைட் ரூம்க்கு வருவாள், ரூமுக்கு தூங்க வரும்போது கண்டிப்பாக மல்லிக்கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் மனசு விட்டு பேசி மல்லி இதுக்கப்புறம் தன்னுடைய முழு மனைவியாக மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு விஜய் காத்துட்ருக்காரு. ஆனால் போன மல்லி இதுக்கு மேலே நாம் விஜய்கிட்ட போய் பேசணும்னா கண்டிப்பாக விஜய் நம்மளை புரிஞ்சிக்காமல் அவர் என்கிட்ட பாசமாக இருக்க மாதிரி பேசுவார், அது செட் ஆகாது. அப்படி பேசினான்னா என்னால் அப்புறம் விஜய் விட்டு போக முடியாது, எனக்கும் கஷ்டமாக இருக்கும். நாம் விஜய் கூட சேர்ந்து வந்து விஜயை கஷ்டப்படுறதை விட நாம் விஜய் விட்டு விலகி போயிட்டோம்னா விஜய் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமக்கு தேவை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் கண்ணுக்கு எட்டா தூரத்தில் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணி இன்றைக்கி நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா நாம் யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டோம்னா அப்புறம் விஜய் என்ன பண்ணுவார், என்னை தேடுவார் காரணம்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் போணுச்சுன்னா அப்புறம் விஜய் மறந்துடுவார். அதுக்கப்புறமா விஜய் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணி நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா மல்லி வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க.